சரி, கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. மேலே உட்காருங்க. அப்போ பாயில் உட்காருங்க, சூறை பிடிச்சிடும். தரை சில்லுன்னு இருக்குது, தரை சில்லுன்னு உட்காந்திங்கன்னா சூறை பிடிச்சிக்கும், கால் இழுத்துக்கும். நீங்கள் முன்னாடி பாயில் கூட பாய் போட்டிருக்கிறாங்க. பாயில்னா கூட 2 பாய் கீழே இருக்குது. கீழே நல்லா கால் நீட்டி உட்காரன்னா அங்கே உட்காந்துங்க, தலானி கிடைக்காது. கால் சில நேரத்தில் கொஞ்சம் கால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கால் நீட்டி உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்முடைய வாழ்விலே எது ஆதியாக இருக்க வேண்டும், வேதம் எதை ஆதி என்று சொல்கின்றதோ அதை நம்முடைய வாழ்வில் ஆதியாக வைக்க வேண்டும். வேதம் சொல்கின்ற அந்த ஃபார்முலாவை, சூத்திரங்களை நாம் மாற்றும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களிலும் தோல்வியும் விரக்தியும் அடைகின்றதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவனுடைய வழிமுறைகளை நம்முடைய வாழ்விலே பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் எதை முதலாவது வைத்திருக்கிறார் என்று சொன்னால், வார்த்தையை ஆதியாக வைத்திருக்கின்றார். வேத புத்தகம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை நீங்கள் எப்படி தான் திருப்பி பார்த்தாலும் எதாவது முதல்ல வருதான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வரக்கூடியது என்னவென்றால், ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. ஆகதான் பாருங்கள், நம்முடைய திருச்சபையில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு முதல் இடத்தை கொடுத்துருக்கின்றோம். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நம்ம முதலிடத்தில் வச்சுருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுறோம். தேவனுடைய வார்த்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அதை கேட்பதற்காக இந்த காலை வேளையில் எல்லாருமே வந்திருக்கிறீர்கள். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நம்முடைய வாழ்வில் கூட ஆதியாக துவக்கமாக எதை வைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை தான் வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு உரிய இடத்தை நாம் இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கடைசியாக வைக்கக்கூடாது. சில கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சில நிகழ்ச்சிகள், கிறிஸ்துவ நிகழ்ச்சியில் எடுத்துக்கோங்க, மற்ற எல்லாத்துக்குமே நிறைய நேரம் செலவு பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா பிரசங்க நேரம் வரும்போது ஊழியக்காரன் சொல்லுவாங்க, ஐயா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருங்க அப்படின்வாங்க. அவங்க பாருங்கள், பாட்டு எவ்வளோ நேரம் பாடினீங்க? 1 மணி நேரத்துக்கு மேலே பாட்டுருப்பாங்க. இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே பாட்டு பாட வைப்பாங்க. எத்தனை ஜெபம் பண்ணீங்க? எப்படியாவது எல்லாருக்குமே ஒரு காரியத்தை கொடுத்துடணுங்க. மக்களை பிரியப்படுத்தலைன்னா அவங்க கோச்சுக்குவாங்க. என்னைய எனக்கு ஜெபம் கொடுக்கல, எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்தாங்களான்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அதனால் எல்லாரையும் ஜெபத்துக்கு ரொம்ப நேரம் கொடுப்பாங்க. ஆனால் பிரசங்கம் பண்ணுற பிரசங்க போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்ற நேரம் வந்துடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு 1/4 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரசங்கத்தை முடிச்சிடுங்க அப்படின்னுவாங்க. கவனமாக கேளுங்க, எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு காரியம் என்னன்னா, நிறைய இடத்துல நான் கேட்டுக்கிறேன் அந்த வார்த்தைகளை எல்லாவற்றிற்கும் அவ்வளோ நேரம் செலவு பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு மேக்கப், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேக்கப்னு எடுத்துக்கிட்டால் கூட மேக்கப்புக்கு காலையிலேயே 4 மணிக்கு வந்துடுவாங்க. மேக்கப் வந்துடுவாங்க பாருங்கள். மேக்கப் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் கொண்டு போய் நிற்க வைக்கிற வரையிலும் பாருங்கள் மேக்கப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவ்வளோ நேரம் செலவு பண்ணுவாங்க. தேவனுடைய வார்த்தை என்று வரும்போது பாருங்கள், ரொம்ப குறைவான நேரத்தை சபைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு குறைவான நேரத்தை கொடுக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமான நேரத்தை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முதலிடத்தை கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆதியிலே தேவன் ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கின்றார். நம்முடைய ஆதியும் தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும், நம்முடைய முடிவும் தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். போன வாரம் சொல்லும்போது 3 காரியத்தை எடுத்து பேசணும். இன்றைக்கி 3 காரியத்தை பேச போகிறோம். முதலாவது சொன்னோம், ஜெபத்திற்கு நாம் முதல் இடத்தை கொடுக்கக்கூடாது. இப்படி சொல்லும்போதே அப்போனா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ஆளாக சில பேர்லாம் வருவாங்க பாருங்கள். அப்போ ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா சொல்ல வரல, உபவாசம் பண்ணக்கூடாதுன்னா சொல்ல வரல. ஜெபம் இருக்கிறது, நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படி எடுத்துக்கொள்கின்றோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார், உபவாசத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தார், எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். புரிஞ்சிச்சிங்களா? அப்போ நம்ம ஜெபம் கூடாது என்றோ உபவாசம் கூடாது என்றோ சொல்ல வரல. நம்ம என்ன சொல்கிறோம், முதல் இடத்தை தேவனுடைய வார்த்தையை கொடுங்க. இந்த ஜெபம் உபவாசத்தை எல்லாம் அப்படி கொஞ்சம் 2வது 3வது அந்த மாதிரி இடங்களில் வைக்க பாருங்கள் என்று நம்ம சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் ஒரு பிரயோஜனமும் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது என்ன சொன்னோம்னா, சுயத்திற்கு முதலிடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். சுயம் என்று சொன்னால் இப்போ இருக்கிற நம்முடைய மொழியில் சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. சில அவங்க இஷ்டத்துக்கு தலைக்கால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வராங்க, அவங்க இஷ்டத்துக்கு. இந்த வார்த்தையெல்லாம் நிறைய வீடுகளை கேட்டிருப்பீங்க. பிள்ளைங்க சில இடத்துல சில விஷயம் பண்ணும்போது அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு பண்ணுறான்ப்பா, அவன் இஷ்டத்துக்கு பண்ணுறாப்பான்லாம் நேரத்தில் பிள்ளைகளை குறித்தெல்லாம் சொல்லுவோம். சில இடத்துல சில ஆட்களை பற்றிலாம் சொல்லுவோம், அவங்க இஷ்டத்துக்கு எல்லா காரியத்தையுமே செய்கிறார்கள்னு சொல்லி. நம்முடைய வாழ்வில் கூட அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வெற்றி இல்லை, முன்னேற்றம் இல்லை என்று சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. நல்லா கவனமாக கேளுங்க. அதாவது நம்முடைய இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, நம்முடைய இஷ்டத்தை தேவனுடைய இஷ்டமாக மாற்ற வேண்டும். நம்மை வடிவமைத்தது கர்த்தர், நம்ம உண்டாக்குனது கர்த்தர். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கவனமாக கேளுங்க, நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் கொண்டு வந்தது கர்த்தர். தேவன் இல்லாமல் இங்கே இருக்கிற நீங்கள் யாரும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே முடியாது. நம்ம இன்றைக்கி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய ஈவு. தேவனால் நம்ம வந்திருக்கின்றோம். புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு வரவில்லை. தேவன் நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்றால் தேவன் நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா ஒரு நோக்கத்துக்காக தான் இங்கே இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கடவுளுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்குது, பெரிய திட்டம் இருக்குது. நீங்கள் நோக்கம் இல்லாமல் இங்கே தேவன் உங்களை அழைத்து கொண்டு வரவில்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார். தேவன் பெரிய விருப்பங்களை தேவன் உங்கள் வாழ்வில் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய விருப்பத்தை நம்ம இஷ்டம் பண்ணாமல், தேவனே எதற்காக நீர் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினீரோ, கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கம் என் மூலமாக நிறைவேறட்டும் என்று சொல்லி அப்படி நம்ம வாழணும். அன்றைக்கு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உலகத்தில் இருக்கிற உலக மக்களை யோசிச்சு பாருங்கள். உலக மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண் போன போக்கில் போயிட்டுருப்பாங்க, கால் போன போக்கில் போயிட்டுருப்பாங்க. அதான் அவங்களுடைய லாஜிக்கு. ஆனால் நம்ம அப்படி கிடையாது பாருங்கள். ஏன்னா தேவனுடைய இஷ்டம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய பிரியம் தேவன் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்போ தேவன் நம்மை குறித்து மோசமான காரியத்தெல்லாம் எழுதி வைக்கல, நன்மையான காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஏராளமான நன்மைகளை நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்து எழுதி வைத்திருக்கிறாரு. நம்மை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டங்கள், சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல் நம்முடைய வாழ்வை அமைக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட காரியம் என்று வரும்போது, ஒருவேளை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், திருமண காரியம் என்று வரும்போது கூட பாருங்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும். புரிஞ்சுச்சிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சில நேரத்தில் நிறைய குடும்பத்தில் ஏன் திருமணங்கள் தாமதமாகின்றதுன்னு சொன்னால், அங்கே அவங்க இஷ்டம் முன்னாடி நிற்கும். என்றைக்கு நம்ம இஷ்டத்துக்கு கீழே தெரியல, ஆண்டவரே நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, நீங்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எந்த மருமகனை தரீங்க, எந்த மருமகளை தரீங்கன்னு சொல்லி முதல்ல தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா வாலிபர்கள் கூட பார்த்திங்கன்னா, ஆண்டவர் உமக்கு பிரியமான பிள்ளை எனக்கு வரணும். நம்ம என்ன விரும்புகிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோன்னு கிடையாது. எல்லா விஷயத்திலுமே சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலுமே ஆண்டவரே நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன சித்தமாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன என் வாழ்க்கையில் வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நம்ம இஷ்டத்தை கொண்டு அங்கே சேர்க்கக்கூடாது. நிறைய இடத்துல நம்ம இஷ்டத்துக்கு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு தேவ இஷ்டத்துக்கு விடுங்க. அதே போல் திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நம்ம இஷ்டத்துக்கு வேலையை தேடி போகக்கூடாது. ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான இடத்துக்கு என்னை அனுப்புங்க. அதே போல் ஊழியமாக இருக்கட்டும், ஊழியத்தில் கூட நம்ம இஷ்டத்தை பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தோணுது, நமக்கு என்ன இஷ்டம், நம்ம என்ன விரும்புகிறோம் அது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன ஊழியத்தில் வச்சுருக்கிறீங்க, அதுதான் ஆண்டவர் கொண்டு வரணும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்முடைய இஷ்டம் என்ற ஒரு காரியம், எனக்கு பிரியம் அதனால் பண்ணுறேன் அப்படி கிடையாது. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய பிரியம் என்ன, உம்முடைய இஷ்டம், உம்முடைய வார்த்தை இதை பற்றி என்ன சொல்லுகின்றது என்று கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாம் வார்த்தைக்கு நேரத்தை செலவு பண்ணணும். வேறு செலவு பண்ணும்போது உங்களுடைய விருப்பத்தை கண்டுபிடிக்க முடியும், திட்டத்தை கண்டுபிடிக்க முடியும், நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்வை வடிவமைக்க முடியும். புரிஞ்சிச்சுங்களா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. புரியுங்க? உங்கள் இஷ்டம் கிடையாது, தேவனுடைய விருப்பம், இஷ்டங்கள். மூன்றாவது, தீர்க்க தரிசிகளுக்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடாது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி திருச்சபைகள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களிலேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு.
நல்ல இந்த நான் சொல்கிற இந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலையும் அதிகமாக இருந்துச்சு. பரிசேயர்கள் ஜெபத்தை தான் முன்னாடி நிப்பாட்டினாங்க. தேவன் வார்த்தையானவர் அங்கே தான் இருக்கிறார். வார்த்தையானவர் அந்த வீதிகளை நடந்துக்கிட்டு இருக்கிறார். வார்த்தையானவர் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கிடையாது. அங்கே வந்து அங்கி போட்டுட்டு நாடாவை எல்லாம் கட்டிட்டு இந்த பரிசேயர்களுடைய ஜெபத்துக்கும் மற்ற வேதபாரருடைய ஜெபத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது அந்த சமுதாயம். ஆக தான் பாருங்கள், யோவான் எழுதி வைக்கிற ஆதியிலே வார்த்தை இருந்தது, இதை முதலாவது வைகின்றார். அந்த காலத்தில் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பரிசேயர்கள் பாருங்கள், அவங்க இஷ்டத்துக்கு பல காரியத்தை மக்கள் மத்தியில் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து. ஆகவே தான் பாருங்கள், தேவன் சொன்னார்ல, அவருடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை. மூன்றாவது, தீர்க்க தரிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்த காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள். அந்த நாட்களில் பார்க்குறோம், பல தீர்க்க தரிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இயேசு விட்டுட்டாங்க, வார்த்தையானவர் விட்டுட்டாங்க. வார்த்தை அங்கே தான் இருக்குது. அந்த வார்த்தை மாம்சமானது. மாம்சமான வார்த்தை எருசலேமின் வீதியில் நடந்துகிட்டு இருக்குது. அவருக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, அவருக்கு மரியாதை கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பக்தர்கள் அவர்களை பிடிச்சிக்கிட்டு இவங்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அதான் பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு காரியமாக அந்த மக்களுக்கு இருந்தது. நமக்கு அப்படி இருக்க கூடாது. இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஃபார்மெட்டை தான் நம்மளும் கிறிஸ்தவத்தில் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அது தவறு என்பதை சுட்டி காண்பித்து சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். புரிஞ்சுச்சிங்களா? பக்கத்துங்க புரிஞ்சுச்சான்னு கேளுங்க பார்க்கலாம். ஒரு அம்மா சமாரியா பெண் கேட்டாங்க வந்து, எங்கள் பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ? யாக்கோபை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்தம்மா பாருங்க, நான் வார்த்தை பேசுறது பாருங்க, யாக்கோபை காட்டிலும் பெரியவரா? யாக்கோபை கூட செத்து போயிட்டார். இவன் உயிரோடு, ஒருத்த வார்த்தை உயிரோடு நின்றுட்டு இருக்குது, பக்கத்தில் நிற்குது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு யார்கிட்ட கேள்வி கேட்குறது தெரியுங்களா? வார்த்தைகிட்டே கேள்வி கேட்குது. நீ பெரியவன், நீ என்ன பெரிய கொம்பானான்ற மாதிரி கேட்குது. நீ என்ன பெரிய இவனா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா துணி அப்படி தான் போகுது. எங்கள் யாக்கோபை காட்டிலும் பெரிய ஆளான்னு கேட்குது பாருங்க. ஏசுக்கு சொல்கிறாரு, யாக்கோபை காட்டிலும் பெரியவர் அங்கே நிற்கிறாருன்றத அந்த அம்மாவுக்கு வெளிப்படுத்த கடைசியில் நம்ம புரிஞ்சிச்சு. வேறு யாரும் இல்லை, இவர் தான்ப்பா பெரிய தீர்க்கதரிசியே. நம்ம இவரை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அங்கங்கே அலைஞ்சிட்ருக்குறோம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சிலர் தான் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி கிடையாது, எல்லாருமே ப்ராப்பர்ட் தான். சொல்லுங்கள், நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். நல்லா சொல்லுங்கள். ஆமென். பழைய ஏற்பாடுகள் ஒரு சிலர் தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி கிடையாது, எல்லாருமே தீர்க்கதரிசிகள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சிலரை கொண்டு தான் ஆவியானவர் செயல்படுத்தினார். இந்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு சிலர்கிட்ட கிடையாது. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருடைய உள்ளத்தில் அந்த ஆவியானவர் வந்து குடிகொண்டிருக்கிறார். ஆகவே நான் சொல்கிறேன், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால ஆவியானவர் வார்த்தைக்கு நேராக உங்களை நடத்தி வார்த்தையின் மூலமாக உங்களை தீர்க்கதரிசிகளாக தேவன் நம்மை மாற்றுகிறார். புரிஞ்சுக்குங்க, தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்ம தமிழகத்தில் நடக்கின்ற ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு மக்கள் பின்பற்றுகிற ஒரு காரியம், நிறைய தீர்க்கதரிசிகள் நம்பி ஓடிட்டு இருக்கிறாங்க. அதாவது தீர்க்கதரிசிகள் ரொம்ப பாருங்கள், வார்த்தை கனம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க ஏதாவது ஐயா ஏதாவது ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா உங்கள்கிட்ட அப்படின்னு வாங்க பாருங்கள். அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்போம், அதை கேட்கவே மாட்டாங்க பாருங்கள். பிரசங்கம் முடிச்சு லாஸ்ட்டில் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடியே வருவாங்க. நம்ம கூட எதுக்கு பின்னாடி வராங்கன்னு தெரியலன்னு யோசிச்சா அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா பாஸ்டர் அப்படின்வாங்க. எங்க ஆண்டவர் பேசினதான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணுன்னாலே இவன் பாருங்க ஸ்பெஷலாக ஏதாவது எங்க ஸ்பெஷலாக 1 மணி நேரம் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேனே. ஒன்று சொல்லட்டுங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு மையமாக வைத்து. என்ன தான் இந்த வார்த்தையை 1 மணி நேரம் கேட்டு சில பேர் ஏதாவது கடைசியில் ஏதாவது சொன்னாரா? சில பேராக சொல்லுவாங்களா, அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, இந்த கலர் போட்டு வந்திருக்கிற மகனே, இந்த கலர் போட்டு வந்திருக்கிற இவளே, இந்த பேர் உடையவளே, இந்த பேர் உடையவனே, இந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டாதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பெரிய ஆளுப்பா, என்னம்மா பேர் சொல்லி கூப்பிடுறாரு, என்னம்மா பேர் நல்லா உரைக்கிறாரு. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளை நடத்துகிற அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அவர்களுக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் இவங்க வரம்பெற்ற இவங்க தாங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க.
கிடையாதுங்க. அவங்கள காட்டிலும் உங்களையும் அதே ஆவியானவர் தான் நடத்துகிறாரு. அவங்களுக்கு வேற அப்பா, நமக்கு வேற அப்பா கிடையாது. எல்லாருக்குமே ஒரே அப்பா, பிதாவாகிய தேவன், கர்த்தாதி கர்த்தர் யெகோவா நம்முடைய தகப்பனாக இருக்கின்றார். புரிஞ்சுக்கங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க அப்பா ஸ்பெஷல், நம்ம அப்பா டம்மி. அப்படி இல்லை, நம்ம அப்பாவே ஸ்பெஷல் தான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே அப்பா தான் இருக்கிறாரு. சொல்லுங்கள், நமக்கு ஒரே அப்பா, நம்முடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன். ஆமென். புரிஞ்சுங்களா? எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். நம்ம யாரையும் என்ன சொல்ல போனால் என்னையும் கூட பெரிய ஆளாக பார்க்கக்கூடாது. நானும் பாருங்கள், உங்களில் ஒருவன் தான், உங்களை போல ஒரு ஆள் தான் நானும். எனக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா 2 கொம்பு இருக்குன்னு கிடையாது. புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சு, எனக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. புரிஞ்சுக்குங்க. இப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வார்த்தைக்கு நேராக திருப்பி கொண்டிருக்கிறாரு, வார்த்தைக்கு நேராக காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? வார்த்தைக்கு முதல் இடத்தை கொடுக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். எந்த ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தைக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவனை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலாம், தேவனை புரிந்து கொள்ள முடியாது. தேவனை புரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வார்த்தையிலிருந்து தான் தேவனையே புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தை இல்லாமல் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. இந்த வார்த்தையிலிருந்து ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் என்றால் தேவனை நமக்கு காண்பிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி ஆவியானவர் நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பித்து கொண்டு இருக்கிறார். புரியுதுங்களா? ஆவியானுடைய வேலை என்ன? பிதாவையும் இயேசுவையும் உயர்த்துவது ஆவியானுடைய வேலையாக இருக்கின்றது. அந்த நாட்களில் போன வாரத்தில் சொன்னேன், மறுரூப மலையிலே யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேர் போகிறாங்க. 12 சீசர்கள் இருந்தாங்க. ஆனால் 3 பேருக்கு மட்டும்தான் இன்வைட் இருந்துச்சு. மற்ற யாருக்கும், மற்ற 9 பேருக்கும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. 3 பேரை கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போகும்போது மறுரூப மலையிலே மோசேயும் எலியாவும் இயேசுவும் பேசி கொண்டிருக்கிறதை கீழே இருக்கிற சீசர்கள் 3 பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு, ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா மோசையை பார்க்குறாங்க, எலியாவை பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! ஏன்னா மோசே, பழைய ஏற்பாடு காலத்தில் மோசையை புதைச்ச இடமே யாருக்கும் தெரில. பைபிளில் போடப்பட்டு மோசையை கர்த்தரே அடக்கம் பண்ணினார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் யூதாவை எழுதின யூதா நிருபக்காரர் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரார். என்ன பிரச்சனையை கொண்டு வரான்னா, மோசையின் கல்லறையை கொடுத்து பிசாசு தரிக்குத்தான் என்று சொல்லி ஒரு பெரிய 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 வாதத்தை கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறார். பிசாசுக்கே தெரியல மோசையை வச்ச இடத்த. எலியா கூட அப்படி தான் பாருங்கள். எலியாவும் புதைக்கப்படவில்லை, எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ 2 ஊழியக்காரங்களும் இயேசு கிறிஸ்துட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க, மறுரூப மலையில் முழு வேதாகமும் அந்த இடத்தில் தோன்றினது என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்கு சமமாகவும், மோசே நியாயப்பிரமாணம் 5 புஸ்தகத்துக்கு சமமாகவும், எலியா தீர்க்கதரிசிகளுக்கு சமமாகவும் கிட்டத்தட்ட முழு வேதாகமுமே எங்கே இருக்குதுன்னா மறுரூப மலையில் நின்று இருக்குது. ஆனால் ஒரு காரியம், மோசையும் எலியாவும் மறைந்து போனார்கள், ஆனால் வார்த்தையானவர் இருந்தார். பரலோகத்தினு சத்தம் கேட்டுச்சு, சொன்னது, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள், வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இவங்க எதிர்பார்த்தது, மோசே இவங்க சொன்னாங்க, ஆண்டவரே மோசைக்கு ஒரு கோயில் கட்டிடலாம், எலியாவுக்கு ஒரு கோயில் கட்டிடலாம், உங்களுக்கும் அப்படி ஒரு கோயிலை கட்டி விட்டுறா. பாருங்க, மனதில் என்னன்னா, மோசைக்கும் ஒரு கோயில், அவங்க உங்களுக்கு ஒரு கோயில். ஆண்டவர் டம்மி பீஸாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. மோசையை பார்த்த சந்தோஷம், எலியாவை பார்த்த சந்தோஷம், இயேசுவே அங்கே தான் இருக்கிற, அவர் குடிச்ச சந்தோஷம் கிடையாது. அவரை பழைய தேவன் பேசுகிறார், இவருக்கு செவி கொடுங்கள். மோசைக்கு செவி கொடுங்கள் என்றோ எலியாவுக்கு செவி கொடுங்கள் என்றோ தேவன் வானத்திலிருந்து பேசவில்லை. தேவன் அவங்கள சொல்ற, இவருக்கு செவி கொடுங்கள், இயேசுவுக்கு செவி கொடுங்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? வரம் பெற்றவர்கள் மறைந்து போனார்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். வரம் பெற்ற மணி நான் போன வாரம் சொன்னேன், நான் கூட சில நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு போனாலும் போவோம் தேவன் அழைக்கின்ற நாட்களிலே. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்போதுமே இருக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்றென்றும் இருக்கும், ஒளிந்து போகாது, அழிந்து போகாது. ஆமென். எல்லாம் அழிந்து போகலாம், எல்லாம் ஒளிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தையே நிலை நிற்கும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைலாம் புரிஞ்சுக்கங்க. நாசியில் சுவாசம் இருக்கின்ற வரம் பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும்
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆதியாக வைப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட மக்கள் இடறி போக மாட்டீர்கள். தேவனுடைய வார்த்தையை முதலாவது வைக்கின்ற மக்கள் நீங்கள் இடறி போக மாட்டீர்கள். சபை இடறி போகாது. தேவனுடைய வார்த்தையை முதலாவது வைக்கின்ற வேலை இடறி போகாது. தேவனுடைய வார்த்தையை முதலாவது வைக்கின்ற குடும்பம் இடறி போகாது. ஆமென். ஆகவே தான் பாருங்கள், இந்த பேதுரு என்ன எழுதுறான், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் போங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24, 25 நான் படிச்சிடறேன் பாருங்கள். போன வாரத்தில் பேசணும், இதெல்லாம் உண்மையில படிச்சிடறேன். அழிவுள்ள 23 படிக்கிறேன். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. யார் பேசுறது? சீமோன் பேசுறாரு. என்னத்தை பேசுறாரு? எங்க புல் உதிரும், புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சொல்லுங்க, வேதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. ஆமென். புரிஞ்சுங்களா? எதன் மேலே கவனம் செலுத்துங்க. எதை முதலாவது வைங்க? தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இன்றைக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்று பேதுரு போதிக்கிறத பார்க்குறோம். நல்லா புரிஞ்சு தேவ பிள்ளைகளே, இந்த ஞான வெளிச்சம் நமக்கு அவசியம். எந்த வெளிச்சம்? இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே புல்ல போல உலர்ந்து போகும், முதிர்ந்து போகும். தேவனுடைய வசனம் புல்லு பூவை போல உதிர்ந்து போகிறதோ உலர்ந்து போகிறதோ கிடையாது. என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனுள்ள காரியமாக இருக்கின்றது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டிய இடத்தை எந்த வரம் பெற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், எந்த வரம் பெற்றவர்களும் கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? இடத்த வச்சிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கின்ற இடத்த வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் ஆளுகளுக்கும் கொடுத்து விடக்கூடாது. தேவனுடைய வசனம் மட்டுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை மட்டும் உங்கள் வாழ்விலே இடம் கொடுங்கள். 4வது, தரிசனங்களுக்கு முதலிடத்தை கொடுக்காதீர்கள். முன்னாடி தீர்க்க தரிசிகள் என்று சொன்னேன். இப்போ என்ன பேசுகிறோம்? தரிசனங்கள், விஷன். சொல்லுங்கள், தரிசனம். சொல்லுங்கள், தரிசனங்கள். புரிஞ்சுங்களா? தரிசனங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடாது. யூத மக்கள் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தரிசனங்களுக்கும் சொப்பனங்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு பைத்தியம் பிடிச்ச ஆள் மாதிரி இருப்பாங்க பாருங்கள். தரிசனம் சொப்பனம்னா அதில் ரொம்ப ஒரு வெறிப்பிடித்த ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், பேதுரு ஒரு யூதன். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவரே கிடைத்த ஒரு தரிசனம் என்று சொல்லக்கூடியது பெரிய ஒரு தரிசனம். இப்போ இவரையே இப்போ எடுத்து வச்சு பேச போகிறேன். யாரை வச்சு? இப்போ பேதுரு சொன்னோம் இல்லையா, பேதுரு தான் எடுத்து வச்சு இப்பயும் பேச போகிறேன். இந்த தரிசனத்துக்கு இவர் தான் அவராக இருப்பாருங்க. பேதுரு என்ன பண்ணார்னா, அன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசிகளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுக்க ஆரம்பித்தார். ஆகவே தான் பிதாவாக்கி தேவன் சொன்னார், அவங்க இல்லைப்பா இவரை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேதுருக்கு கிடைத்த ஒரு தரிசனம் என்று சொல்லக்கூடியது பெரிய ஒரு தரிசனம். யாருக்குமே கிடைக்காத ஒரு தரிசனம் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. யாரை பார்க்குறாங்க? மோசஸை பார்க்குறாங்க, பிற்பாடு எலியாவை பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் மட்டும் இரவு நேரத்தில் ஒரு பெரிய தரிசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? காலையில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அட எப்படியா இருக்கும். நைட்டு உங்கள் கனவுல இயேசு ஆண்டவர் தோன்றி, மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நீங்களும் சொல்கிறீங்க. காலையில் உங்களுக்கு எழுந்திருக்கும் போது எப்படி இருக்கும்? எப்படியாவது ஒரு 10 பேர்ட்டையாவது சொல்லியிருப்பீங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டிங்களா? கம்மின்றீங்களா? இல்லை பாஸ்டர், நான் சொல்லுவேங்க, அவங்க வாய் டைப்பிடிச்சிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் ஐயோ நைட் நேரத்தில் இப்படியாச்சு. நானே சில இடத்துல சில சொப்பனங்கன்னா காலையில் டீ குடிச்சிட்டு இருப்பேன். நானும் மனைவி உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பேன் பாருங்கள், பேசிகிட்டு இருப்போம். ரிபேக்கா இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி கனவுல பார்த்தேன், இந்த மாதிரி சீன்லாம் பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிப்பேன். ஆனால் சில இடத்துல அப்படி நடக்கும். நான் பார்க்குற சில விஷயங்கள்லாம் அப்படி நடக்கும் பாருங்கள். உடனே காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரிலாம் வருது. நான் சில இடத்துல நன்மையை பாசிட்டிவாக வரும், அது முற்போக்காக வரும், சில பிற்போக்காகவும் சில விஷயங்கள் வரும். முற்போக்காக வந்து சந்தோஷப்படுவோம், பிற்போக்கை வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். இந்த விஷயம் அவங்களுக்கு
நடக்கக்கூடாது, இந்த குடும்பத்தில் இந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்காக சிலதான் நைட்டு உட்காந்தே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். டக்குன்னு முழிப்பு வந்துடும். சில குடும்பத்தை குறித்து தரிசன சொப்பனம் பார்த்துருந்தோம், நைட்டு எழுந்திரிச்சு உட்காந்து அந்த குடும்பத்துக்கு நேரிடுகின்ற பல பிரச்சனை, எதிர்ப்புகள், போராட்டங்கள், மரணம் இதெல்லாம் உண்டாகுன்றதை பார்க்க ஆரம்பிப்பேன். எழுந்திரிச்சு உடனே காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணி எங்கே இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போது சொல்கிறதுக்கு இல்லை. அந்த விசுவாசிக்காக உட்காந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டாகக்கூடாது என்று சொல்லி கடிந்து, பிசாசு அவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய நெகட்டிவான காரியத்தெல்லாம், பிற்போக்கான காரியத்தெல்லாம் கடிந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். யார்ட்டையும் சொல்கிறது கிடையாது, நடந்து சொல்கிறது கிடையாது, நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் சொல்கிறது. அன்றைக்கி ஆண்டவர் காமிச்சாருங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணோம், கர்த்தர் இதிலிருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. எப்படின்னா முன்னாடி உங்களை பயமுறுத்தி ஒரு வழி பண்ணுறதை விட முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுவோம்னா சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்க பண்ணுவோம், அதை பிடிச்சி வச்சுக்குவாங்க. பரவாயில்ல, பாஸ்டர் நேற்று என்ன கனவு கண்டீங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க, வார்த்தையை பிடிச்சிக்கிறத காட்டு, நீங்கள் நேற்று என்ன சொப்பனம் பார்த்தீங்க, நீங்கள் நேற்று என்ன தரிசனம் பார்த்தீங்க, எப்படியாவது சொல்லுங்கள். தரிசனங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுக்கக்கூடாது, முதல் இடங்களை கொடுக்கக்கூடாது. மறுரூப மலையிலே பேதுரு கண்ட தரிசனம் அபூர்வமான ஒரு தரிசனம், ஆச்சரியமான ஒரு தரிசனம். இன்னும் சொல்லப்போனால் தம்முடைய மகிமையையே தேவன் பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு காண்பிக்கிறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் மறுரூப மலையில் இயேசு மறுரூபம் மாறார். சாதாரண ஒரு ஆளாக இருந்தவர் மறுரூப மலை போகும்போது அப்படியே பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர் அப்படி அவருடைய வஸ்திரங்கள்லாம் வெண்மையான வஸ்திரமாக போனது. அந்த மலையை சுற்றிலும் மகிமை தங்கி இருந்துக்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முகம் சூரியனை போல பிரகாசித்தது. யாருடைய முகம்? இயேசுனுடைய முகம். அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையாக இருந்தது என்பதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, 9 பேர் கிடைக்காத தரிசனம் இந்த 3 பேருக்கு தரிசனம் கிடைச்சிருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பெரிய தீர்க்கதரிசிகளை மகிமையின் சாயலில் பார்க்குறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். மகிமையின் மேகம் பேதுருவையும் மூடுது. சீன் பாருங்க, அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை அவங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாருங்க, அங்கே என்னென்ன மோசையை பார்க்குறாங்க, எலியாவை பார்க்குறாங்க, இயேசுவின் முகம் சூரியனை போல மாறுறதை பார்க்குறாங்க, அவருடைய ட்ரெஸ்ஸு வெண்மையாகிறத பார்க்குறாங்க, அந்த இடமே மகிமையால் இவங்களையும் மூடுறதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பரலோகத்திலிருந்து பிதாவாக தேவன் பேசுவதே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு செவி கொடுங்கள். எவ்வளோ பெரிய அனுபவங்கள் யோசிச்சுப்பார். இப்படிப்பட்ட அனுபவங்களாம் உங்களுக்கு தோணு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட அனுபவங்களாம் உங்களுக்கு தோன்றுறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க எல்லாருமே? ஹலோ, காலையில் என்ன கேட்டுருக்கேன்னு தெரியுங்களா? இப்படிப்பட்ட அனுபவங்களாம் சரி உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நைட்டு மோசையை பார்த்துட்டு வருவீங்க, எலியாவை பார்க்குறீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்லணுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப ஒரு உங்கள் காலையில் பார்க்கும்போது உங்கள் முகமே அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். உங்கள் முகம் பிரைட்டாக இருக்கும்போது பார்க்கணும், கனவு நைட் நேரம் நல்ல கனவு கண்டிருக்கிறீங்க, நல்ல சொப்பனம் தோன்றிருக்குன்னு சொல்லிட்டு நல்ல சொப்பனமாக இருந்தால் உடனே டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவோம். கெட்ட சொப்பனமாக இருந்தால் முகம் வாடலாக இருக்கும் பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த அனுபவங்களெல்லாம் வைத்து பேதுரு பாருங்கள், அந்த அவருடைய வாழ்நாளையே ஓட்டியிருக்கலாம் இல்லைங்களா? இன்றைக்கெல்லாம் பிரசங்கர்கள் பாருங்கள், ஏதாவது தரிசனம் காமிச்சாங்கன்னா அவங்க போஸ்டர்லேயே போட்டுருவாங்க, கீழே இந்த வரம் பெற்றவர், இந்த தரிசனம் உள்ளவர், தரிசனம் கீழே சில பிரசங்கர்கள் கீழே அடைமொழி போட்டு பேர்லாம் போட்டு பார்க்குறீங்களா? என்னென்னலாம் பார்த்துருக்கிறீங்க? நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கிறீங்க? என்னென்னலாம் அடைமொழி போட்டு கீழே போட்டிருப்பாங்க? தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர், அப்புறம் அற்புதம், சுகமாக்கும் வரம் பெற்றவர், அப்புறம் இயேசுவை கண்ட அடசாமி நான் சொல்ல வரல. அப்புறம் வேற, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விதமான காரியத்தெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. சொல்லப்போனால் அதை வச்சு அவங்க ஓட்டிடுவாங்க. இப்போ நான் மட்டும் இப்படிப்பட்டதை பார்த்தேன்னு இந்த மெசேஜ் இந்த ரெக்கார்ட் பண்ணி ஒரு விட்டுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங்கில் சொல்லுங்கள், அந்த மீட்டிங்கில் சொல்லுங்கள், இந்த மீட்டிங்கில் சொல்லுங்கள், எல்லா இடத்துலையும் போய் இங்கே வர முடியாதனால உங்கள் சொல்ல பிஸிங்க, அடுத்த வாரம் நான் அமெரிக்காவில் இருப்பேன்,
அதுக்கு அடுத்தவரை துபாயில் இருப்பேன், அதுக்கு அடுத்தவரை ஜெர்மனியில் இருப்பேன். எனக்கு என்ன ஆயிரும்? எங்கேஜ் ஆயிரும், ரொம்ப பிஸி ஆயிடுவேன். வந்து எப்படியாவது அந்த தரிசனம் சொல்லுங்கள், நீங்கள் கண்ட தரிசனத்தை சொல்லுங்கள். கவனமாக கேளுங்க. பேதுருக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய தேவதாசர்கள் வந்தாலும் பேதுரு பார்த்தது போல பார்வையை வேற யாரும் இன்னைக்கு நடக்கிற தீர்க்கதரிசிகளாக இருந்தால் இவர் பார்த்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தரிசனம் பாருங்க. பேதுரு மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய இருக்குது, மெச்சுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது, தன்னை உயர்த்தி கொள்வதற்கு நிறைய இருக்குது வந்து. ஆனால் கண் திறக்கப்பட்ட ஊழியக்காரன் பேதுரு தரிசனத்தை முதலாவது வைக்காம, தரிசனத்தை அஸ்திபாரமாக வைக்காமல் தேவனுடைய வார்த்தையை அஸ்திபாரமாக வைத்திருந்தார் தன்னுடைய வாழ்விலே. நிருபத்தை எழுதும் போது கூட சொல்றாரு, புல் உலர்ந்து போகும், பூ உதிர்ந்து போகும், தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. ஆமென். புரிஞ்சுக்குங்க. பேதுருக்கு என்ன மனதில் இருந்தது? மறுரூப மலையிலே தான் கண்ட தரிசனத்தை காட்டிலும் அவர் அதிகமாக கனம் பண்ணது தேவனுடைய வார்த்தையை. ஆமென். இன்னைக்கு அதே பேதுரு இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். ஹலோ, இப்போ யார் வந்திருக்கிறதுங்க? பேதுரு வந்திருக்கிறார். நம்ம திருச்சபைக்கு இப்பொழுது போதகர் பேதுரு வந்திருக்கிறார். பேதுரு வந்து தன்னுடைய தரிசனங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வார் என்று சொல்ல வரவில்லை. எடுத்து போவோம், பேதுருக்கு போவோம், இரண்டு பேதுருக்கு போவோம். 2 பேதுரு. இப்போ பாஸ்ட் பிரசங்கியார் இப்போ யார் வந்திருக்கிறார் நம்ம சர்ச்சுக்கு? பேதுரு பிரசங்கியார் வந்திருக்கிறார். இப்போ பேதுரு வந்து தன்னுடைய வயதான காலகட்டத்தில் அவர் சில சத்தியத்தை நமக்கு கூறுகின்றார் பாருங்க. என்னத்தை கூறுகிறார் என்று சொல்லி காண்பிக்க விரும்புகின்றேன். நான் அதுக்கு முன்பாக 2 பேதுரு முதல் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கிறேன். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். எப்பொழுதும் நினைப்பூட்ட அசதியாகிறேன். சத்தியத்தை நினைப்பு சொல்றாரு. நீங்க சத்தியத்தெல்லாம் அறிந்தவர்கள் தான், தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். கவனமாக கேளுங்க. ஒரு காரியம் சொல்றேன். இந்த பிரசங்க நேரம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு விஷயம் நல்லா பக்கத்தில் தட்டுங்க பார்க்கலாம். பக்கத்தில் தட்டுங்க, தட்டுங்க. தட்ட சொன்ன தொடுறீங்க. தட்டுங்க, தொடுங்கன்னு சொல்லலை, தொடுறது இப்படி, தட்டுங்கன்னா இப்படி. பக்கத்தில் தட்டுங்க பார்க்கலாம். அட தட்ட தானே சொன்னேன், அடிக்க சொல்லலைங்க. அடித்தா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது, தட்டுவதுக்கு தான் நிர்வாகம் பொறுப்பு. தட்டுங்க பார்க்கலாம். பக்கத்து கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேளுங்க. பக்கத்து சொல்லுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்கிறாருன்னா கவனமாக கேளுங்க. இந்த பிரசங்க நேரம் என்பது ஏதோ புதுமையான ஒரு காரியத்தை உங்களை சொல்கிற ஒரு நேரம் கிடையாது. பிரசங்க நேரம் என்று சொன்னாலே இந்த வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டுகின்ற ஒரு நேரம். அவ்வளோதான். சொல்லுங்கள், அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்? பிரசங்க நேரம் என்பது என்ன? நீங்கள் ஏற்கனவே படித்த சத்தியம், நீங்கள் ஏற்கனவே கேட்ட சத்தியம். சில பேர்லாம் இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வாங்க வந்து, எங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானே. அங்கே தெரிஞ்ச பிரசங்கன்னா என்ன? உங்களுக்கு தெரிந்த வசனத்தை இப்போ ஆவியானவர் அடியேன் மூலமாக உங்களுக்கு நினைப்பூட்டுகின்ற ஒரு நேரம் தான் இந்த நேரம். புதுசாக ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், புதுசாக என்னால் சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை மீறி எதுவும் சொல்ல முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரசங்க நேரம் என்பது தேவன் உங்களோடு இடைப்பட்ட காரியத்தை இப்போ நான் என்ன பண்ணுறோம், அதை நினைப்பூட்டுகின்றோம், உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துகின்றோம். கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதை உங்களுக்கு நினைப்பூட்டி அது உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா உறுதிப்படுத்துகின்ற ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கின்றது. படிக்கிறேன் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து என்ன சொல்கிறாரு? சீக்கிரத்தில் இறக்க போகிறேன். கவனமாக கேளுங்க. வாலிப வயசில் கிடையாது, நல்ல வயதில் இறக்க போகிறார். யார்? பேதுருடைய மரணம் முடிவுக்கு வந்து விட்டது. அவர் சொல்கிறாரு, இந்த தேகத்தை விட்டு இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். புரிஞ்சுங்களா? சொல்கிறார், என் வேலையே என்னப்பா, இந்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுறதான் என் வேலை. சத்திய வசனத்தை நினைப்பூட்டுவதான் என்னுடைய வேலை. இது என்னுடைய எண்ணுகிறேன், நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாகும்படி பிரயத்தனம் பண்ணுவேன்.
நான் இந்த உலகத்தை விட்டு போனால் கூட நீங்கள் எப்போது இதை நினச்சிக்கிட்டுருங்க, தேவனுடைய வசனத்தை நினைத்து கொண்டிருங்கள். ஹலோ, சொல்கிறது புரியுதுங்களா? அப்புறம் நாங்கள் கவனிச்சிங்களா என்ன படிக்கிறேன்னு? படிக்கிறோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். என்ன சொல்ல, இந்த 2 கண்ணால பார்த்தேன்றாங்க, கண்ணார கண்டோம். யோசிச்சு பாருங்க, நம்ம என்னை விட பேதுரு தேவனுடைய மகத்துவத்தெல்லாம் கண்ணார பார்த்தவர். இது சொல்லப்போனால் மறுரூப மலையில் அவர் கண்ட காட்சியெல்லாம் ஆச்சரியம், அபூர்வமான காட்சிகள்லாம் பார்த்துருக்கிறார். வந்து கண்ணா சொல்றாரு, மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். 17ஆம் வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். சாதாரணமான இல்லப்பா. எங்க பேசுறாரு? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவித்ததோ அதை இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா மேற்கோள் கட்டி பேச ஆரம்பிக்கிறார் பேதுரு. புரிஞ்சிச்சுங்களா? பக்கத்தில் புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறாருன்னு? அவர் கண்ட தரிசனத்தை பேச ஆரம்பிக்கிறார். கேட்டோம். 19ஆம் வசனம் சேர்ந்து படிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்து தரிசனத்தை பிடிச்சிக்காத, நான் என்ன தரிசனம் கண்டனோ அதை நான் பேச வரல. நாங்கள் தரிசனத்தை பார்த்தோம், கண்ணார கண்டோம், காதாலை கேட்டோம், வியப்பா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு, அபூர்வமா இருந்துச்சு அந்த காரியமெல்லாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சொன்னதை பிடிச்சி வச்சுக்காத. இவர் சொல்றாரு, என்ன, உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். சொல்லுங்க, வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். புரியுச்சுங்களா? ஆகதான் இங்கே வரும்போதெல்லாம் ரொம்ப நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். என்ன அறிவுரைன்னா, சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரம் போய் படுங்க. நீங்கள் ஆராதனைக்கு 7 மணிக்கெலாம் வந்துடுறீங்க இல்லையா? காலையில் பாருங்க, நீங்கள் நைட்டு லேட்டாக பார்த்து 1 மணிக்கு 2 மணிக்கு சில பேர்லாம் பாருங்கள் செல்ஃபோனில் அன்றைக்கி சனிக்கிழமை உட்காந்தான் சினிமா படம் பார்த்துட்டு இருக்கிறது. எல்லா படத்தையும் பார்த்து கடைசியில் 1 மணி 2 மணிக்கு முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு லேட்டாக வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே தலைப்படியே சில பேர் பார்க்கும்போது பாரு, அப்படியே சில பேர் கார் ஓட்டும் போது அப்படியே கண் இப்படி உள்ளே போ, அப்படியே மேலே போகும் மாதிரி அப்படியே மேலே போயிட்டு சில பேர்லாம் அப்படி தான் இருக்கும் பாருங்க. ஆகும்போது தான் லைட்டாக தட்டுங்க. ஏன் தட்ட சொல்கிறோம்? தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக. திருடம் போது எங்கெங்க நைட்டு எங்கம்மா சுகந்தியம்மா திருடம் போது விளாட்றீங்களா? நீங்கள் என்னமோ பண்ணுங்க, ஆனால் மற்ற நாளில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரத்தில் படுங்க. சனிக்கிழமை தான் உட்காந்து அப்போ தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. சனிக்கிழமை ரிலாக்ஸாக நிம்மதியாக போய் படுத்துருங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துறீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வேகத்தில் ஓடி வாங்க. எழுந்துறீங்களா? அவ்வசனத்தை கவனித்திருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் என்ன பாஸ்டர் தரிசனம் அவருக்கு தரிசனம் பார்த்தாரு சொல்ல வந்தேன், அப்படி கிடையாது. நான் நிறைய பார்க்குறேன், தரிசனம் நிறைய பார்க்குறேன். நான் அப்படிப்பட்ட சபையில் தான் வளர்ந்தவன், அப்படிப்பட்ட சபையில் தான் இருந்தவன், அப்படிப்பட்ட ஆட்களோடு தான் ஐக்கியமாக இருந்தவன். தீர்க்க தரிசிகள்லாம் யார் தெரியும், தரிசனங்கள் என்றால் என்னென்னு தெரியும். இன்றைக்கெல்லாம் சொல்லுவேன், நிறைய பேர் கதை விடுறாங்க பாரு, அந்த மாதிரிலாம் இடத்துல வளரல. தரிசனத்தை அப்படியே பார்க்குற ஆட்களோடு நான் பழகியிருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன். அவங்களோட இருக்கும் நானும் அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் என்னுடைய வாழ்வில் நான் பார்த்துருக்கிறதெல்லாம் வந்து திருச்சியில் போய் நான் வளர்ந்த சர்ச்சில் என்னை பற்றி கேட்டால் சொல்லுவாங்க, எப்படிலாம் ஊழியத்தில் இருந்தேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எல்லாருமே எனக்குள்ளே என்னென்ன வரங்கள் இருந்ததுன்றெல்லாம் கண்டுபிடிச்ச சபை அது வந்து.
ஆனால் எனக்குள்ள அவ்வளோ வரங்கள் இருந்தாலும் நான் எதை உங்கள் மத்தியில் அதிகமாக வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் தேவனுடைய வார்த்தையை தான் வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கிறேன். நானும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், தரிசனம் நிறைய சொல்ல முடியும். இங்கே கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு பேரை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்ல முடியும். ஆனால் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருந்தா நீங்கள் வாரம் சபையில் சொல்ல கூட்டம் குவியும். பாஸ்டர் சொல்ல போகிறாரு. சில பேர் பாருங்கள், எங்கள் சேர்ச்சில் பார்த்தீங்கன்னா, நான் வளர்ந்த சேர்ச்சில் பார்த்தீங்கன்னா, இந்த என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தில் யாரும் கவனம் செலுத்தாமல் லாஸ்ட்டு ப்ரேயரில் தான் எல்லோரும் அட்டென்ஷனில் இருப்பாங்க. அப்படியே ரெடியாக இருப்பாங்க, ஏதாவது வார்த்தை பாஸ்டர் என்னை பற்றி சொல்ல மாட்டாரான்னு சொல்லிட்டு. ஆனால் புரியல, 1 மணி நேரம் ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் என்னோடு பேசினார்ன்றது நம்ம புரியாமல் நம்ம கடைசியில் தான் அந்த ப்ரேயருக்காக வெயிட் பண்ணுறது. அப்போ ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே எப்படியாவது பாஸ்டர் ஐயா என் பேரை சொல்லி கூப்பிட்டுருணும். ஹலோ, நீங்கள் என்கிட்ட பேசுங்கன்றதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படியாவது பாஸ்டர் ஐயா மூலமாக என்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே எவ்வளோ வருத்தப்படுவார் ஆண்டவர், ஏன்ப்பா நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன், நீ பாட்டுக்கு அவர் மூலமாக என்கிட்ட பேசணும்னு நீ விரும்பிட்டு இருக்கிறீங்க. அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். புரிஞ்சுங்களா? சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன வாரம் என்ன ஆயிடுவீங்க, குறி கேட்குற மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ சர்ச்சில் போய் குறி கேட்டு வந்துடலாம், அந்த சில இடத்துக்கு மக்கள் குறி கேட்க போகிற மாதிரி குறி கேட்டுட்டு வந்துடலாம். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண சொன்னாலும், நீங்கள் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாலும், தேவன் எனக்குள்ளே எந்த ஒரு வார்த்தையை பேசுகிறாரோ அந்த வார்த்தையை உங்களுக்கு வாசனத்தின் மூலமாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். பேசுனாலும் ஆமாங்க, ஜெபம் பண்ணும்போது கவனிச்சிங்களா, அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள். அதை பிடிச்சிக்கங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கங்க. பாஸ் லியோ இப்படி சொல்லிட்டாருங்க, அது லியோ வார்த்தையை பிடிச்சிக்காதீங்க. இந்த லியோ தேவனுடைய வசனத்தை முன்னாடி வச்சு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு பாருங்க, அந்த வசனத்தை பிடித்திருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். சொல்லுங்க, அவ்வசனத்தை பிடித்திருப்பது நலமாக இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ சொல்லுங்க, புரிஞ்சிச்சிங்களா? வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கணும். வார்த்தை கொடுக்க வேண்டிய இடத்த தரிசனங்களுக்கு கொடுத்து விடவே கூடாது. அதுதான் பவுல் இங்கே பேதுரு எழுதும்போது சொல்றாரு, எப்பா அதை பார்க்காத. சொல்றேன் பாருங்க, அடுத்து படிக்கிறேன் பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாகிறது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர் பரிசுத்தாவியினாலே. என்ன சொல்றாருன்னா, வசனத்தை கவனிப்பா, இந்த வசனம் தான் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தைகள். இதெல்லாம் கவனி. பக்கத்தில் கையில் வச்சு சொல்லுங்க, பக்கத்தில் கையில் தூங்க, பக்கத்தால் சொல்லுங்க, இதை கவனி முதல்ல. புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு? வயதான பேதுரு, சில பேர் சொல்லுவாங்களே, ஏங்க அவர் சாக போகிறது முன்னாடி என்ன சொல்லிட்டு போனார், கடைசி அவர் சொல்கிறார், அவர் சாக போகிறது முன்னாடி இதை எதை சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இவ்வசனத்தை பிடித்திருப்பது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றார். கடைசியாக பேசுகிற வார்த்தைகள் சொல்கிறல்ல, இந்த தேகத்தை விட்டு பிரிகிற நேரம் வந்துருச்சு, நானா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்ன வார்த்தை சொல்கிறேன்? நான் என்ன தரிசனம் பார்த்து அதை பிடிச்சிக்காத, வசனத்தை பிடிச்சிக்க. இவ்வசனத்தை பிடித்திருப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட வசனங்கள் மூலமாக பல முறை உங்களோடு பேசியிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்களா, அதை கவனிக்கிறதே கிடையாது. கவனிங்க. சில நீங்கள் முன்னாடி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கூட காரில் போட்டிருக்கிற வசனத்தின் மூலமாக கூட உங்களோட ஆண்டவர் பேசுவார், தெரியுங்களா? எங்கேயாவது போட்டிருக்க எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின் மூலமாக உங்களோட பேசுவார். வந்து இன்றைக்கெல்லாம் பாருங்கள், செல்ஃபோன் எடுத்தால் வயன்னு ஏகப்பட்ட வார்த்தைகள். ஒரு 100 வார்த்தை வந்தால் 100 வார்த்தை ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச ஆரம்பிப்பார் தேவன் உங்களோட. அப்போ நீங்கள் அப்போ பிடிச்சிக்கணும் அந்த வசனத்தை. ஆண்டவரே, ஐ காட் இட், நீர் எனக்கு கொடுத்த வசனத்தை பிடித்து கொண்டேன், பெற்றுக்கொண்டேன், ஸ்தோத்திரம். அப்படி இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு வாரம் முடியும் போதெல்லாம் அந்த நன்றி பெருக்கோடி இருக்க வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்களா? 5வதாக, புனித ஸ்தலங்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. புனித இடங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு நாட்களில் தேவாலயத்தை ரொம்ப பெருசாக பேசுனாங்க. சொல்கிறாங்க, எங்கள் தேவாலயத்தை காட்டிலும் நீர் பெரியவரோ. படிங்க பார்க்கலாம், அந்த வசனம் படிங்க. மத்தேயு 12:6 படிங்க பார்க்கலாம். மத்தேயு 12:6. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு காலத்திலும் புதிய ஏற்பாடு காலத்திலும் தேவனுடைய ஆலயம்
அவங்கள் வாழ்க்கையில முதலிடத்தை வைத்திருந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, படிங்க. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். நல்லா கவனமா கேளுங்க. அவங்க சர்ச்சில் போய் அப்படியே கால் வச்சுட்டு வந்தா, எங்க சர்ச்சை விட இதை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். தேவாலயம் கிடையாது, புனித தேவாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மூலம் என்ன சொல்ல வருகின்றேன், இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுடைய வாழ்வில் புனித இடங்களுக்கு, புனித ஸ்தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் குடியிருப்பதில்லை. புரிஞ்சுங்களா? அவர் நம்முடைய உள்ளத்திலே குடியிருக்கிறவர். உங்கள் இருதயமே தேவனுடைய ஆலயம். இந்த இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட வேண்டும். புரிஞ்சுங்களா? வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுங்கள். புனித இடங்களுக்கு, புனித ஸ்தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். நீங்களாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் தேவாலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னொன்று பெதஸ்தாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பாருங்க, ஒருத்தன் 38 வருஷமா வியாதியை கடந்தவன் பாருங்க, பெதஸ்தா குளத்திற்கு படுத்து கிடக்கிறான். அவனோட நம்பிக்கைலாம் என்னன்னா, அவனுடைய எதிர்பார்ப்புல என்னன்னா, எப்படியாவது போய் அந்த குளத்தில் இறங்கிட்டேன்னா தேவதூதன் வந்து கலக்குவானா, நம்ம முதல்ல போய் முக்கி எழுந்துச்சோம்னா என் உடம்பு நல்லாயிரும், என் சுகம் நல்லாயிரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டோம்ப்பா. இயேசு கிறிஸ்து வராரு, அவர் கேட்குறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறான்னு கேட்கும்போது, ஆமாம் ஆண்டவரே சுகமானு விரும்புகிறேன், எப்போ வந்து இதை கலக்குவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க எதிர்பார்ப்பில் பெதஸ்தா. ஆகவே இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் சில ஆட்கள் பெதஸ்தா குளத்தை கட்டி வச்சுட்டு எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது அங்கே வந்துட்டு போங்கலாம் சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் அது எந்த இடம் தனியாக வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சில பேர் ஜெப மலைன்னு கட்டி வச்சு எப்படியாவது சொல்கிறாங்க, வந்து எப்படியாவது வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் அங்கே போய் ஜெபம் பண்ணாத கர்த்தர் கேட்பாரா? இங்கிருந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்க மாட்டாரா? இல்லை நீ அங்கே வரணும், புரியுதா அப்படின்றாரா? பக்கத்தில் சொல்லுங்கள், அங்கே போய் ஜெபம் பண்ண தான் கர்த்தர் கேட்பாரா? நான் வளர்ந்தப்போ சின்ன வயசில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அருமையான ஒரு சகோதரர், நல்லவங்க தான், அதாவது கெட்டவங்களாம் நல்ல ஆட்கள் தான். அவங்க சொல்லுவாங்க, தம்பி எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பத்தூர் உபவாச கூட்டத்துக்கு வந்துருப்பா, போயிருந்துப்பா, முடிவு பண்ணிக்கப்பா அப்படின்னு அவர் வந்து. அதாவது தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆனால் என்னென்னா அதை முதலிடத்தில் வச்சு பேசுகிறாங்க பாரு, அது தப்புன்னு சொல்ல வரேன். இப்போ ஜெபமா இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையே முதலாவது கொடுக்கிறார்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித ஸ்தலங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசுவே அங்கே இருந்தாலும் இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்போ தேவாலயங்களுக்கும் பெதஸ்தாவுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்த காலகட்டங்கள் அது எல்லாமே வந்து. இந்தம்மா யார், சமாரியா பெண் சொன்னா இல்லையா, இந்த கிணறு யாருடைய கிணறு தெரியுமா? யாக்கோபின் கிணறு. சீகர் என்னப்பட்ட ஊரில் நடக்கிற ஒரு காரியம் பாருங்க. அந்த சொல்கிறாங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தான் தொழுது கொண்டார்கள். இயேசுக்கு சொல்கிறாரு, ஒரு நாள் வரும், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வரும். கர்த்தரே அவர் தேவன் ஆவியாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய டீச்சிங், காட் இஸ் எ ஸ்பிரிட், தேவன் ஆவியாக இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையே அந்த அம்மாட்ட சொல்கிறாரு பாருங்க, பிரசங்கம் பண்ணுறாரு, போதிக்கிறாரு பாருங்க. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்திருக்கிறது. புரிஞ்சு? நம்முடைய மனதில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, புனித ஸ்தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம பெந்திகாஸ்லேயே பாருங்கள், சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பெந்தகோஸ் சபையில் சில பேர் பாருங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துடணுங்க. பகவ சொல்லுங்க, அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லுங்க. எப்படியாவது அங்கே போயிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தோங்க. எங்கள் வேளாங்கண்ணி போய் என்ன பண்ண போகிறீங்க? போய் தொட்டு கும்பிட்டு வர போகிறீங்களா? இல்லை பாத யாத்திரை போக போகிறீங்களா? உலகத்து மக்கள் தான் பாருங்கள் அங்கங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. போன வாரத்தில் இந்த லைனில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ல, இந்த ஊர் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும், அங்கே வந்தால் நல்லாயிருக்கும், இங்கே போனால் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, மக்கள் திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வார்த்தையானவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தையை முதலாவது வையுங்கள். புரிஞ்சுங்களா? எத்தனை சொல்லியிருக்கிறேன்? இதுவரையிலும் 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது ஜெபத்திற்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது, 2வது சுயத்திற்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது, 3வது தீர்க்க தரிசிகளுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது, 4வது தரிசனங்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது, 5வது புனித ஸ்தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. யாரும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? நான் பாஸ்டர் மே மாதம் நாங்களாம் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு பிளான் பண்ண, இப்படி போட்டு சொதப்பிட்டீங்களே.
நான் சொல்ல போகிறீங்களா, போய் டூர் அப்படி பார்த்துட்டு வரீங்களா, அதோட விட்டுருங்க. உங்கள் மனதில் கொண்டு போய் விதைச்சி வைக்காதீங்க. இது எல்லாவற்றை விட அங்கே தான் ஏதோ ஸ்பெஷல் ஆல்ரெடி உங்கள் உள்ளத்தில் இருக்குது. தேவனுடைய வார்த்தை தான் ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷலான தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. ஆமென். புரிஞ்சுங்களா? பவுல்கிட்ட போய்கிட்டு அந்த பொக்கிஷத்தை எங்கள் இருதயத்தில் பெற்றிருக்கிறோம். அவர் சொல்ல, இந்த சரீரம் என்ற பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை சுமந்து திரிகிறோம். எந்த பொக்கிஷம்? கிறிஸ்துவாகிய பொக்கிஷம், வார்த்தையாகிய பொக்கிஷம் இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் இருக்குதுங்க. அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அதுக்கு மரியாதை கொடுங்க. மற்ற இடங்களெல்லாம் செகண்டரி. சில இதில் போயிட்டு வரீங்களா, ரைட். ஆனால் அதே வெறித்தரமாக இருக்கக்கூடாது. எப்படியாவது போயிடணுங்க அப்படி இல்லை. ஏதோ போயிட்டு வரீங்களா, ஒன்றும் சொல்ல வரும்ல, அப்படி டூர் மாதிரி போயிட்டு வரீங்களா, பார்த்து போங்க, பாருங்கள், ரசிங்க, வாங்க. ஆனால் உங்கள் இடத்துல வந்து இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இங்கே போனால் தான் விடுதலை, இங்கே போனால் தான் அற்புதம், இங்கே போனால் தான் அதிசயம் நடக்கும்னு சொல்கிறீங்க பாருங்கள். அந்த கருத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். அந்த கருத்தை நான் செகண்டரி வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்க பிரயாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆறாவது விஷயம், உபதேசங்களுக்கு முதலிடம் கொடுக்காதீர்கள். உபதேசம், இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் பாரம்பரியமான உபதேசங்களுக்கு மக்கள் முதலிடத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். தேவ அன்புக்கு இடமில்லை, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த இல்லை, தேவனுடைய வார்த்தையை உதறித்தள்ளினார்கள். இயேசு கிறிஸ்துவும் பாரம்பரியத்தில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். படிப்போம், ஒரு இடத்துக்கு போங்க, மத்தேயு போங்க, 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த உபதேசங்களுக்கெல்லாம் முதலிடம் கொடுக்குறவங்க கவனமாக கேளுங்க. உபதேசங்களுக்கு முதலிடம் கொடுக்குறவங்க தேவனுக்கே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர்லாம் இன்றைக்கி தேவனுக்கே ஆண்டவர் உட்காந்து கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம அவர் சொல்கிற நான் சொல்கிறது நீ கேளுப்பானா, இவங்க உபதேசம் சொல்லிட்டு இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. படிங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே, உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை, தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி வருகிறீர்கள். போதும், மாயக்காரன் சொல்லிட்டார். என்ன சொல்கிறார்? பாரம்பரியம் என்பது என்ன? ஒன்றும் இல்லைங்க, இந்த 10 கட்டளையை தேவன் கொடுத்தார் இல்லையா? தேவன் கொடுத்தது 10 கட்டளை தான். நம்ம ஆசாமிங்க, பரிசேயர்கள் ஆசாமிங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அந்த 10 கட்டளைகளை ஏகப்பட்ட கட்டளையாக மாற்றி வச்சுருந்தாங்க. 613 கட்டளையாக மாற்றி வைத்திருந்தார்கள். அதாவது இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அதை செஞ்சால் இது செஞ்சான்னு சொல்லிட்டு, அதுதான் இயேசு சொல்கிறாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை, கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். அதாவது பாரம்பரியம், சபையின் உபதேசங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. ஹலோ, நல்லா கவனமாக கேளுங்க. இந்த சபைக்கென்று உபதேசம் என்று எதுவும் கிடையாது. உங்கள் சர்ச்சில் ஏதாவது உபதேசம் இருக்குதா? உங்கள் சர்ச்சுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? என்னென்ன இப்போ உங்களுக்கு புரியல, இப்போ சொல்கிறேன், புரியும் பாருங்கள். சில சபையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை புடவை கட்டிட்டு போகிறது என்னங்க, அது கொள்கை, அவங்க சபையினுடைய உபதேசம். எங்கள் சர்ச்சில் எல்லோரும் வெள்ளை புடவை கட்டிட்டு, எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணும். பாருங்கள், ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு எதிரி கிடையாது. நானும் ஒயிட்டெல்லாம் சில இதில் போடுறேன். என்கிட்ட ஒயிட் சட்டை கம்மி, கலர் சட்டை தான் நிறையா இருக்குது. அதனால் வந்து ஒயிட்டுக்கு எதிரின்னு சொல்ல வரல. ஒயிட்டும் பிடிக்கும், எல்லா சட்டையுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் சபை என்ன பண்ணும், இதை தான் போட்டுட்டு வரணும் வலியுறுத்தி, எங்கள் சபையினுடைய கொள்கைங்க இப்படி தான். பாருங்கள், சபையின் கொள்கைகளை பிடித்து கொண்டு தேவனுடைய வசனத்தை அவமாக்கி விடுகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை உதறி தள்ளி விடுகிறார்கள். அந்த நாட்களில் பரிசேயருடைய உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அன்றைக்கி வார்த்தையானவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாரு. வார்த்தையானவருக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. பரிசேயருடைய உபதேசங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்த காலகட்டங்கள். இன்றைக்கும் அன்றைக்கு எப்படி பரிசேயருடைய உபதேசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, இன்றைக்கும் பாருங்கள் சில சபைகள், சபையின் கொள்கைகள். ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சபை பிரிவுலாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 40,000 சபை பிரிவுகள் இருக்குதான். எதில் இருந்துங்க? பைபிள் 1. எல்லாரும் சொல்லுங்கள், பைபிள் 1. ஆனால் இதில் பிரிந்தது எத்தனை? 40,000 பிரிவுகள். ஆறு சாமி சொல்ல பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. என்ன புரிஞ்சிச்சின்னு கேளுங்க. அது என்ன புரிஞ்சிச்சின்னு என்ன புரிஞ்சிச்சிங்க சொல்லுங்கள், என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? பைபிள் 1. ஆனால் இதில் பிரிந்த சபை கொள்கைகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 40,000 சபை கொள்கைகள்.
அவங்க தான் பாருங்கள், நம்ம சர்ச்சுக்குன்னு இந்த உபதேசம் இந்த டாக்டரின் எதுவும் சொல்கிறது கிடையாது. இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் வலியுறுத்துறது, நேரத்துக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, அதான் சொல்கிறேன். வேறு எதுவுமே உங்கள்கிட்ட சொல்கிறது கிடையாது. வேறு சின்ன சின்ன வசனத்தை கேட்பதற்கு நேராக நடத்துகிற சின்ன சின்ன காரியத்தை அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ இது வசனம் நாங்கள் பண்ணுற எல்லா அட்வைஸுமே எதுக்குன்னா, வசனத்தை நீங்கள் கேட்கணும், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் சில அட்வைஸ் பண்ணுறோமே ஒழிய, மற்றபடி இது எங்கள் சர்ச்சுடைய கொள்கைங்க, இது சபையினுடைய உபதேசம், இதை பிடிச்சிக்கங்க, நகை போடக்கூடாது என்பது சபையினுடைய உபதேசம், இப்படி போட்டு போட்டு வசனம் இவங்க பார்த்தீங்கன்னா இதில் கவனம் செலுத்துகிறாங்க. எப்படி நகை போடக்கூடாதுன்னு கவனம் செலுத்துகிறாங்க, வசனத்தை விட்டுடுறாங்க. இன்னும் நிறைய நிறைய விஷயம் இருக்குது. தேவனுடைய வசனத்தை 2 செகண்ட் இடத்துல வைக்கின்ற எந்த ஒரு காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காது. வேறு ஏதாவது சபைகளை வந்து தேவனுடைய வசனத்தை முதலிடம் மற்ற இதெல்லாம் முதலிடம் வைக்கிறார்களா, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே போனால் நம்ம நல்லா இருக்க முடியாது. புரியுதுங்களா? வசனத்தை கவனித்தால் மட்டும் நலமாக இருக்க முடியுமே ஒழிய, சபையின் உபதேசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர ஆரம்பிப்பீர்கள் என்றால் நான் சொல்ல நல்லா இருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு சபையில் இப்போ உபதேச சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஒன்றில் பாருங்கள், நம்ம சேலம் சர்ச்சில் ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்தோம். பொண்ணு பார்க்குறப்ப ஒருத்தவங்க வந்து என் மனைவி பேசுகிற ஒரு மெசேஜ் யூடியூப்பில் இருந்து பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டமாக நகை போட்டிருக்குறாங்க, அப்போனா அந்த சர்ச்சு தப்பான சர்ச் அப்படின்னாங்க. வந்து பாஸ்டமாக நகை போட்டதுக்கும் சபையும் ஏன் பார்த்தாக்குறீங்க? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பாருங்கள். இது நான் சொல்கிற எல்லாம் வேதாகம பின்னணியில் பார்க்க ஆரம்பித்தா அவங்க பண்ணுறது இன்றைக்கி உலகத்தில் சபை உபதேசங்கள்னு சொல்கிற எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள், அது எவ்வளோ தப்புன்னு தெரிய வரும். நல்லா கவனமாக கேளுங்க. நான்லாம் இந்த வேதத்தை படித்த காலகட்டத்தில், வேதாகம கல்லூரிக்கு போன காலகட்டத்தில் சில வழிமுறைகள், அதாவது வேதத்தை வியாக்கியானம் பண்ணுங்கிற சில வழிமுறைகள்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த வழிமுறைகளை போகும்போது தான் எவ்வளோ மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கிறோன்றா தெரிய வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பார்த்திங்கன்னா எபிரேயம் கிரீக் மூலமாக உள்ளே போய் படிக்கும்போது இன்னும் விஷயங்கள் புரியுது. இப்போ என்னென்னா மூல பாஷை என்ன, எபிரேய பாஷை, இது கிரேக்க பாஷை, இதன் அடிப்படையில் கொஞ்சம் வேதத்தை பாருங்கன்றாங்க. வந்து அப்படி பார்த்தா இன்னும் பியூட்டியாக இருக்குது, இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் அதிசயமாக இருக்குது தேவனுடைய வார்த்தைகள்லாம். அப்போ நம்ம புரிந்து கொண்ட விஷயம் இதுவெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது பார்த்திங்கன்னா அவர்களுடைய யோசனை, அவங்களுடைய அறிவு, இப்படி காரியத்தில் கற்றுக் கொடுத்ததுனால எவ்வளோ காரியங்கள் தப்பாகவே போயிடுச்சு. சில காரியத்தில் உங்களை எடுத்து பைபிள்லேருந்து எடுத்து சில காரியத்தில் உங்களுக்கு காமிக்க ஆரம்பித்தோம்னா, ஐயோ எவ்வளோ விஷயத்தை நம்ம தப்பாக பண்ணியிருக்கிறோன்றதெல்லாம் யோசிக்க தோன்றும். சரி, அது உள்ளே போக வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உபதேசங்கள், அதாவது சபையின் கொள்கை, உங்கள் சர்ச்சுக்கு என்ன கொள்கை இருக்குது, உங்கள் சர்ச்சுக்கு என்ன உபதேசம் இருக்குதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அப்பயே புரிஞ்சுங்க, இவங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஆட்கள். எழுதியிருப்போம். தேவனுடைய மக்களே, உங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் வளம் கொளிக்க வேண்டுமென்றால், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் ஒரு முடிவு செய்யுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பேன் என்று முடிவு செய்யுங்கள். 6 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, ஜெபம் அவசியம், ஆனால் ஜெபத்தை முதலாவது வைக்கக்கூடாது. 2வது, சுயம் விருப்பங்கள் அவசியம், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் ஆகுவது. 3வது, தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், நல்லது, அவங்கள ரொம்ப கீழே பேசலை, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தை வந்தால் அதை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் அவர்களுக்கு எங்கள் வாழ்வில் முதலிடம் இல்லை. 4வது, தரிசனங்கள் தேவன் கொடுக்கின்றார், அதற்கு நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். ஆனால் பேதுருவை போல தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், முதலிடம் கொடுக்காமல், வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் என்று சொன்னாரே, அதை பிடித்துக் கொள்கின்றோம். 5வதாக, புனித ஸ்தலங்கள், புனித இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. போய் பார்த்துட்டு வரலாம், ரசிக்கலாம், கொள்ளலாம், ஆனால் இங்கே போனாதான் நடக்கும், இங்கே போனாதான் அதாகும் இதாகும் சொல்கிற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் வார்த்தையானவரே எங்களுக்குள்ளதான் இருக்கிறார். கடைசியாக, சபையின் உபதேசங்கள், சபையின் கொள்கைகள், ஆமென், அதற்கு முக்கியத்துவம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே என் வாழ்வில் முதலிடம். எல்லாரும் சொல்லுங்கள், வார்த்தைக்கு தாங்க என் வாழ்வு. பக்கம் சொல்லுங்கள், தட்டி சொல்ல, லைட்டை தட்டி சொல்லுங்கள், ஏங்க நல்லா புரிஞ்சுங்க, வார்த்தைக்கு தான் என் வாழ்க்கை. ஆமாம், இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது வார்த்தைக்கான ஒரு வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இன்று எங்களோடு பேச நம்முடைய வார்த்தையில் கரண்டி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் தெரியாத பல விஷயங்கள் இன்றைக்கு எங்களை கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கண்களை தெரிஞ்சிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூட சில நேரத்தில் எங்கள் மனதில் இதெல்லாம் முதலிடத்தில் வச்சுட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இனிமேல் அதெல்லாம் நாங்கள் செகண்டரி, தேர்டரி, ஃபோர்த் அப்படி பிரித்து வச்சுட்டு முதல் இடம் ஆதியிலே எங்கள் வாழ்வில் முதலாவது உம்முடைய வார்த்தையை நாங்கள் வைக்க கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளட்டும், உம்முடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளட்டும், உம்முடைய வசனத்தை கவனித்திருக்கட்டும், உம்முடைய வசனத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை கொடுக்கட்டும், வசனத்தின் மீது தன்னுடைய வாழ்க்கையை அஸ்திபாரம் போடட்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பெரும் வெள்ளம், பெரு காற்று மோதினம் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதே போல நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வார்த்தையில் அஸ்திபாரம் போடட்டும் கர்த்தாவே. மற்ற இந்த இன்னைக்கு பேசின 6 காரியத்தில் அஸ்திபாரம் போடாமல் வார்த்தையில் அஸ்திபாரம் போட கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அந்த வீடு அழியாது, ஏனென்றால் அது வார்த்தை என்பது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்கிறோமே. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தைக்கே முதலிடம் கொடுக்க தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து வாழட்டும். அதன் மூலமாக வருகின்ற நன்மைகளை பெற்று வாழட்டும். நீ சொன்னீரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, நீதி உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, தேடுங்கள் என்று, உம்முடைய வார்த்தையை தேடுங்கள் என்று சொன்னீரே. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வெற்றியுள்ள ஒரு வாழ்வை வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.